மக்களே வணக்கம். நான் உங்க மகாலட்சுமி ஃப்ரம் பவர்கூல் ஹோம் அப்ளையன்சஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான உணவை சமைச்சு சாப்பிடணும், நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அந்த சமையலுக்கு பயன்படுத்துற பாத்திரம் இரும்பு பாத்திரமா இருந்ததுன்னா அதுவே நமக்கு கூடுதல் சுவையும் கூடுதல் சத்துக்களையும் கொடுக்குது அப்படின்னா நமக்கு சந்தோஷம் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் கேஸ்டையன். அந்த ப்ராடக்டை பத்தி டீடைல்டு வீடியோ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்ப தட்டி தட்டி அதுக்கு வேண்டிய டிசைன் கொடுத்து நமக்கு பாத்திரமா வடிவமைக்கிறது தான் நம்ம வீட்டில் நம்ம பாட்டிங்க யூஸ் பண்ண இரும்பு பாத்திரங்கள். கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிறது இரும்பும் கொஞ்சம் அலாயும் சேர்ந்தது தான் கேஸ்ட் அயர்ன். இது என்ன பண்ணுறாங்கன்னா, இரும்பை வந்து காய்ச்சிடுறாங்க. காய்ச்சிட்டு அதோட ஷேப் மோல்டடு ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணுறது தான் கேஸ்ட் அயர்ன். ஸோ வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸே இருக்காது, அப்படியே மோல்டு தானே பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜாயிண்ட்டே இருக்காது. இந்த பிடிலாம் கூட ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். இதுதான் அயனுக்கும் கேஸ்ட் அயனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், பட் கேஸ்ட் அயன் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா தூக்கும் போதே கனமாக தான் இருக்குது. அண்ட் இந்த கனமாக இருக்கிறது தான் இதோட மெயின் அட்வான்டேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்ல ஹீட் ரிட்டென்ஷன் வந்து இது கொடுக்குது. இந்த பொருளை வந்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு கூட சமைக்கலாம். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கனமாக இருக்கிறதுனால ஹீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி ரீட்டைன் பண்ணி உங்களுக்கு ஸ்லோ குக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நார்மல் ஒரு அலுமினியம் பாத்திரத்துலலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு அப்பளம் பொரிக்கிறீங்க, பூரி சுடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா கொஞ்சம் நேரத்தில், நல்லா சூடு ஏறின உடனே. இந்த கேஸ்ட் அயனில் நீங்கள் இந்த மாடல்லலாம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பொரிக்கும் போது நல்லாவே உங்களுக்கு ஹீட் ரிட்டன் பண்ணி ஸ்லோ குக்கிங்கில் சூப்பராக வந்து ப்ராடக்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இல்லை அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ லைஃப் லாங் வந்து உங்களுக்கு உழைக்க போகுது. அடுத்து கேஸ்ட் அயனில் நம்ம எல்லாருக்கும் அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே இரும்பு பாத்திரத்தில் வர குழப்பங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நார்மலாக இரும்பு பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் கேஸ்ட் அயன்னாலே உங்களுக்கு ப்ரீ சீசன்டு ப்ராடக்ட் தான், அவங்க ஏற்கனவே பழகி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஈஸியாக வாங்கி பழகிக்கலாம், எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஆயில் தடவிட்டு மட்டும் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது நமக்கு இந்த பாத்திரத்தை பழகிறதுக்கு. பட் நீங்கள் குக் பண்ணுறீங்க, குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அயனாக இருந்தாலும் சரி கேஸ்ட் அயனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ட்ரையாக மட்டும் விடக்கூடாது, காற்று வந்து படுற மாதிரி. அதனால தான் நமக்கு வந்து துரு பிடிக்கிற பிரச்சனைலாம் வருது இல்லையா, அது வந்து கேஸ்ட் அயன்லையுமே வரும். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு தொடச்சிட்டு சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவுனதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சிடுங்க. தென் அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் துணியை வச்சு தொடச்சிட்டு எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துரு பிடிக்கிற பிரச்சனை வந்து வராது. இது வந்து இதே மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் வந்து நல்ல குவாலிட்டியோட உங்களுக்கு அந்த ஈரப்பசை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் வந்து கேஸ்ட் அயர்ன் இருக்க போகுது. ஸோ இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரிட்டென்ஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்லோ குக்கிங் வைக்கும் போது நல்லாவே இருக்க போகுது. லைஃப் லாங் வாரண்டியும் கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம் டவா கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இதெல்லாம் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை கல்லுலேயே வந்து லாங் இன்ச்சு, இது வந்து 12 இன்ச்சுன்னு சொல்லுவோம். ஸோ நல்ல முருகலான தோசை வந்து இதில் கிடைக்கும். இது வந்து ஆப்பட்டவா இருக்குது. பனியாரக்கல் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குங்க இந்த பனியாரக்கல்லாம். அண்ட் வந்து குழம்பு தாளிக்கிற சட்டி, இதுவும் நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். அதுலேயே 2 சைஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து தாளிக்கிற பேனு, டட்கா பேனு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இருக்குது. அண்டு முக்கியமாக இது எல்லாமே நம்ம கொடுக்குறது இண்டஸ் வேலி அப்படிங்கிற பிராண்டை தான் கொடுக்குறோம். ஏன் நம்ம வந்து இந்த பிராண்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் ஹை கிரேட் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு லோக்கல் பிராண்ட் வாங்கும்போது தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இண்டஸ் வேலி அப்படிங்கும் போது இந்த ப்ராடக்டோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுனால சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி தராங்க. அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சே இருக்கு. ஸோ இதில் வந்து டியூரபிலிட்டி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு அதுக்காக தான் பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிற நம்ம ஒரு அஷூரன்ஸே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது அது இரும்பாக இருந்தாலும் சரி கேஸ்ட் அயனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களோட ஃபுட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களோட அயன் கண்டென்ட் வந்து
இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து நீங்கள் பெரும்பாலும் புளிக்குழம்பை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அண்ட் வந்து நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துக்கு கூட மாற்றிடுங்க, இதுலேயே வைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கேஸ்டர் எண்ணெய் நீங்கள் வாங்குறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும் அந்த ஆயில் தடவி மட்டும் வைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஒவ்வொன்றுமே நானே எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண தாங்க போகிறேன். என்கிட்ட இந்த ஆப்பச்சட்டி இல்லை. ஸோ வர அப்கமிங் வீடியோஸில் நான் இதை எப்படி சீசனிங் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இல்லை பண்ணுறேங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.